வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல பழுத்த மிளகாயை வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மேலே இருக்க அந்த பச்சை காம்பு பகுதியை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்ல ஈரம் இல்லாத மாதிரி, நல்ல ஈரமே இல்லாத மாதிரி ஒரு வெள்ளை டவலில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு பச்சை மிளகாய்க்கு பெரிய எலுமிச்சளவு புளி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை சூடாக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லேசாக வறுபட்ட உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வரட்டும். அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நல்லா வெந்தயம் கடுகு ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ நம்ம பழுத்த மிளகாயை வதக்க போகிறோம். பழுத்த மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி பாதியாக நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வதக்கணும். இப்போ பழுத்த மிளகாயை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ரொம்ப மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நிறம் மாறி கொஞ்சம் சுருங்கி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இப்போ நிறம் மாறி நல்லா வதங்கிருச்சு பழுத்த மிளகாய் எல்லாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றிடுவோம். அதை ரொம்ப வெள்ளையாக ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம், இந்தளவு வதக்கினா சரியாக இருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு புளியை நல்லா கொட்டை நார் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. ஏன்னா ஈவனாக எல்லா பக்கமும் வறுப்படணும். இப்போ புளியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ஆற வச்சுருவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அது கூடவே வறுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துருவோம். இது ரெண்டையும் முதல்ல பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் மற்ற பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ வதக்கி வச்சுருக்க பழுத்த மிளகாயும் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ வறுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம தொக்கு செய்வோம். நல்ல ஒரு கனமான கடாயை சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லெண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லெண்ணெயிலே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. தொக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணி கைப்படாமல் செஞ்சோன்னா அது ரொம்ப லாங் லைஃப் நிறைய நாளைக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்குது. இப்போ நம்ம நல்ல பச்சை மிளகாய் விழுத நல்லா வதக்கிட்டோம், பழுத்த மிளகாய் விழுத. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் நல்லா அலசிட்டு இப்போ சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருவோம். இப்போ தொக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பும் வெல்லமும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு. இப்போ எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் தொக்கோட டேஸ்ட் மாறிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும்னாலும் தொக்கு ஒன்றுமே செய்யாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தொக்கு அந்த சட்டியோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நேரம் ஆக ஆக கெட்டி ஆயிரும் தொக்கு உங்களுக்கு. இப்போ இந்த தொக்கை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இது கொஞ்சம் போல் சாதத்தில் கொஞ்சம் கடுகு உளுந்து மட்டும் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த ஒரு கொஞ்சம் வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து இந்த தொக்கு இதிலே பரட்டி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பழுத்த மிளகாய் தொக்கை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.